இங்க ஒரு பொண்ணு அவளோட உயிரை காப்பாத்திக்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓபன் பண்ண சொல்லி கத்துறா. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணு அவளை கண்டுக்காம வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு மாஸ்க் போட்டவன் அந்த பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்றான். அப்ப கூட உள்ள இருக்கிற பொண்ணு சுத்தமா திரும்பி கூட பாக்கல. இதை பார்த்தவன் டோர்ல இருக்கிற கிளாஸை தட்டுறான். ஆனா அவ எந்த ஒரு ரியாக்ஷனும் தராம அவளோட ஒர்க்கை பாத்துக்கிட்டே இருக்கா. இதனால செத்து போன பொண்ணோட பாடி இழுத்துட்டு போயிட்டு அவளோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகி அந்த பொண்ணு கிட்ட போறான். அப்ப அவ லேப்டாப்ல ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கா. அந்த டைம் அவளோட ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்றா. அப்போ இவ சைன் லாங்குவேஜ்ல அவ ஃப்ரெண்டு கூட பேசுறா. அப்போதான் அவனுக்கு தெரியுது இவளுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாதுன்னு. இதனாலதான் செத்து போன பொண்ணு ஹெல்ப் பண்ண சொல்லி கத்தியும் இவளுக்கு எதுவுமே கேட்கலன்னு. இந்த பொண்ணு வீடியோ கால் பேசுற டைம்ல அவன் அவளோட போனை எடுத்துட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவ வளர்க்குற பூனைக்கு சாப்பாடு வைக்க அதை தேடுறா. ஆனா அது எங்க போச்சுன்னு தெரியல. சோ டோர் ஓபன் பண்ணிடுறா. வெளியே போன பூனை வீட்டுக்கு வரும்னு. அதுக்கப்புறம் அவளோட லேப்டாப்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப சடனா அவளோட ஸ்கிரீன்ல அவ போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்து பயந்து அதை ஓபன் பண்றா. அப்போ அந்த கொலகாரன் இவளை எடுத்த போட்டோ அதுல இருக்கு. இதனால பயந்துவ டோருக்கு வெளியே பாக்குறா. அப்ப அவன் இவன் எடுத்த போனை காமிச்ச மாதிரியே வெளியே நின்றுட்டு இருக்கான். உடனே இவ ஓடி போய் அவன் உள்ள வரக்கூடாதுன்னு கண்ணாடி டோரை லாக் பண்ணிடுறா. ஆனா இவன் ரொம்ப கேஷுவலா வேற ஏதாவது உள்ள போறதுக்கு வழி இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ இவகிட்ட மொபைல் இல்லாததுனால அவளோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். இவ அதை தான் பண்ண போறான்னு கெஸ் பண்ணவன் கரண்ட் ஒயரை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவ தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அவ கார் டயரை அவ கண் முன்னாடியே கிளிக்கிறான். இதனால அவ செம ஷாக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா.